மொழிப்போர் தியாகிகளின் வரலாறு தொடர்ச்சி. கும்பகோணம் அருகே உள்ள கீரனூர். 2. தீயால் மடிந்த தீரர்கள் 1964 முதல் 1965 வரை. இந்தி கட்டாயமாக்கப்படுவதை எதிர்த்து தங்களை தாங்களே தீயிட்டு மாய்த்து கொண்டவர்கள். கீழப்பழுவூர் சின்னச்சாமி 1964 ஜனவரி 25 இல் திருச்சி தொடருந்து நிலையம் முன்பு தீக்குளித்து மாண்டார். இவர் அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரை சேர்ந்தவர். கோடம்பாக்கம் சிவலிங்கம் சென்னையில் தீக்குளித்து உயிர் நீத்தவர். இவர் சென்னை கோடம்பாக்கத்தை சேர்ந்தவர். விருகம்பாக்கம் அரங்கநாதன் அரசு ஊழியரான இவர் மொழிப்போர் தீவிரம் அடைந்தபோது சென்னையில் தீக்குளித்தார். இவரது ஊர் திருவாரூர் மாவட்டம் கொர்டாச்சேரி, வசித்தது சென்னை. ஐயம்பாளையம் வீரப்பன் தீக்குளித்து உயிர்நீத்த மற்றொரு வீரர். இவர் திருச்சி மாவட்டம் ஐயம்பாளையத்தை சேர்ந்தவர். கீரனூர் முத்து மொழிப்போருக்காக தீக்கிரையானவர். இவர் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரை சேர்ந்தவர். சாரங்கபாணி தீக்குளித்து மாண்டமானவர். இவர் மயிலாடுதுறை பகுதியை சேர்ந்தவர். 3. துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள். 1965ஆம் ஆண்டு போராட்டம் தீவிரமடைந்தபோது காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டிற்கு பல மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலியாகினர். வணக்கம். இதன் தொடர்ச்சி அடுத்த காணொளியில் காண்க.